நித்யானந்தம். இந்த காணொளியில் பிரம்மத்தின் தன்மைகளாக பிரம்மசூத்திரத்தில் 3ஆம் அதிகாரம் பாதம் 2 சூத்திரம் நம்பர் 22 என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரம்மத்தினுடைய 2 நிலைகளை அதாவது சகுண மற்றும் நிர்குண பிரம்மம் எவ்வாறு விளங்குகிறது என்பதை கொஞ்சம் இன்னும் மேலே டீப்பாக விவரிக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, இதுவரை கூறப்பட்ட அது அன்று என்ற சொற்களால் சுருதி மறுக்கிறது, அதற்கு அப்பாலும் பேசுகின்றது. இங்கு பிரம்மத்தை அதுவன்று சொல்லுது. சுருதினா வேதங்கள் சொல்லுதுன்னு சொல்கிறது. அதற்கு மேலும் பேசுது. அப்போ அதுவன்று இன்னும் சொல்கிறது. இது பிரம்மத்தை எதை பற்றி சொல்லுது அப்படின்றத பிரதகாரண்யம் கொண்டு கொஞ்சம் பார்க்கலாம். பிரதகாரண்யம் 2.3.1 என்ன சொல்லுதுனாக்கா, பிரம்மத்துக்கு இருவகைப்பட்ட படிமங்கள் அதாவது நிலைகள் உள்ளன. ஒன்று ஸ்தூல நிலை, உருவ நிலை, மற்றொன்று சூக்குமம் உருவமற்ற நிலை. அதோடு அவனுடைய தன்மைகள் 2ன்னு சொல்லுது. ஒன்று நீடித்து சிரஞ்சீவியாக இருப்பது, 2 அளவுக்கு உட்பட்டது, அளவுக்கு உட்படாதது. அளவுக்கு உட்படாத இருக்கும்போது மகத் என்றும், அளவுக்கு உட்படும் போது இந்த உருவ தாங்கி நிலையில் வர்றது என்றும், மேலும் சத் என்னும் தெளிவுடன் அசத் என்னும் தெளிவின்மையும் அப்பிரம்மத்துக்கு உணர்ந்தது. இங்கே பிரம்மத்துக்கு தெளிவு தெளிவின்மை ரெண்டுமே குறிப்பிடுது. அப்போது இந்த ஸ்டாட்டிஸ்க்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். பட் இது 2 தன்மைகளை கொண்டுள்ளதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 விதமான தன்மைகளை அதில் 2 நிலைகளும் சொல்லியிருக்கு. அப்போ இந்த 2 நிலைகளை பிரதகாரண்யம் 2.3.6 சொல்லும்போது, இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. அது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் மண், நீர், நெருப்பு கண்ணால் பார்க்க முடியும், அதாவது ஸ்தூல நிலையில் இருக்குது. காற்று, ஆகாயம் சூக்கும நிலை, கண்களில் பார்க்க முடியவில்லை. அப்போ இந்த 2 பட்ட நிலைகளில் தான் இந்த 2 நிலையில் இருக்கிறது அதுவன்று பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த 2 தன்மையில் சொன்ன இல்லையா, நிலைத்தன்மை, நிலையற்ற தன்மை, தெளிவு, தெளிவற்ற தன்மை, அளவுக்குட்பட, அளவுக்குட்படாது, இது மாதிரி இரட்டிப்பு தன்மைகளும் அதுவன்றுன்னு சொல்லுது. அப்போ பிரம்மன்னா எது? இதுக்கு எல்லாம் மேலே எல்லாம் உருவாகிறதுக்கு காரணியாக இருக்கிற அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூத்திரம் சொல்லுது. எனவே 50 சூக்கும் நிலையில்தான் அந்த சுருதியில் அதுவன்று சொல்லியிருக்குது. சூழ்நிலை தான் அதுவன்று சொல்லியிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால் பிரம்மம் இந்த சூத்திரத்தை 22 மறுக்கப்படுவது அதுவன்று சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த ஸ்தூல சூக்கம நிலைகளை தான் அது பிரம்மத்துக்கு உரியதில்லை என்று இந்த சூத்திரம் சொல்கிறது. ஏன்னா இந்த பிரம்மமே உலகம் முதலில் உருவாவதற்கு எல்லா பொருளுக்கும் உருவாவதுக்கு காரணமாக உள்ளது, அடித்தளமாக உள்ளது. அதனால் அதுலேருந்து உருவாகிய பல விஷயங்கள் அதுவன்று சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்குது இந்த பிரம்மம் தான் உணர வேண்டது சூத்திரம் 22 சொல்லியிருக்குது. இந்த பிரம்மத்தின் தன்மை இன்னும் மேலும் சூத்திரம் 25 பார்க்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, ஜோதி வடிவான சுயம் பிரகாசமாம் பிரம்மத்தின் தோற்றத்திற்கும் தன் வியாபகத்தினால் அதற்கு ஏற்படும் தோற்றத்திற்கும் ஒளி முதலியவற்றை ஒப்ப எவ்வித வேறுபாடும் இல்லை, சுருதிகளும் இப்படியே கூறுகின்றன அப்படின்னு சொல்லுது. இதனுடைய விளக்கம் பார்த்தாங்கன்னா, சூரியனும் அதன் பிரதிபிம்பம் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாக தெரிகிறது. ஒரே பிரம்மத்தான் அளவுக்குட்பட்டு கடமைகளால் பல விதமான தோற்றத்தோடு ஜீவாத்மாக உள்ளது. இந்த ஜீவாத்மா மாயை மற்றும் ஆன்மாவின் சுபாவத்தினால் தான் பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டவன் என்று எண்ணுகிறது. அதனால் இருமைக்குள்ளாகிறது, அதாவது 2 நிலைக்குள்ளாகுது. இதனால் பிரம்மத்தை தியானிக்கப்படும் பொருளாகவும் அதை தியானம் செய்ய வேண்டிய மற்றொரு பொருளாகவும் ஆத்மா நினைக்கையில் அந்த வேறுபாடு நிலையில் ஆத்மா பிரம்மத்தை நோக்கி தியானிக்கிறது. ஆனால் உண்மையில் தியானிப்பதும் தியானிக்கப்படுவதும் ஒன்றியாகும். தியானத்தின் எல்லையில் சமாதி நிலையில் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை உணர்ந்து ஒன்று கலக்கின்றது. அப்பொழுதுதான் அது நீ ஆகிறாய், அதாவது தத்துவமசி என்று உணர்கிறது. அதே பிரம்மா உள்ளது என்பதை உணர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லுது இந்த சூத்திரம். அப்போதிலிருந்து பிரம்மத்தின் தன்மைகளை இரட்டிப்பாக தெரியுது. அது சூழ சூக்ம நிலையில் இருக்குது. அப்படி எல்லாம் இருந்தால் கூட அது பிரம்மம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறது பிரம்மம். அது ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த ஆன்மாவின் மாயெல்லாம் அது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க.